அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் மற்றுமோர் யூடியூப் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னால், இன்று ரத்மலானை பள்ளிவாசல், அதாவது ரத்மலான ஜும்மா பள்ளிவாசல் இருந்து தான் உங்களோட பேசுகின்றேன். உங்களுக்கு தெரிந்த விடயம் தான், இன்று நாடளாவிய ரீதியில் ஒரு எமது நாட்டில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது. குறிப்பாக நாட்டின் பல பிரதேசங்கள், குறிப்பாக கண்டி மாவட்டம், கொழும்பு மாவட்டம், புத்தளம், கம்பஹா, பதுளை போன்ற பல மாவட்டங்கள் இந்த பேரழிவை பற்றி, அதாவது சுனாமிக்கு பிற்பாடு ஒரு அனர்த்தம் வந்து அதிக எண்ணிக்கையானவர்கள் மரணமானதாகவும் தகவல் தெரிகிறது. குறிப்பாக தற்போது வரை வெளியான, அதாவது இன்று, அதாவது 1 காலை 10 மணி வெளியான தகவலின்படி சுமார் 350 பேர் இந்த பாரிய அனர்த்தம் காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும், அதுபோன்று பலர் காணாமல் போயுள்ளதாகவும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது அனர்த்த மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் தற்போது இந்த மக்களுக்கு தேவையான இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு எம் அனைவருடன் காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் பல மக்கள் பல ரீதியான பணிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய இந்த ரத்மலான ஜும்மா பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு சிறந்த ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய நிர்வாக சபையினால் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கிறார்கள் என்றால், வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்றும், அவர்களால் எல்லா பிரதேசத்துக்கு நாடளாவிய எங்கேயும் சென்று உதவ முடியாது. ஆனால் அவர்கள் அதற்காக அவர்கள் தெரிவு செய்கிற இடம்தான் கோகிலாவத், அதாவது வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற கோகிலாவத்த ஜும்மா பள்ளிவாசல். அதாவது அந்த ஜும்மா பள்ளிவாசலில் இன்றும் கூட பல குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் வெளியே செல்லாமல் பள்ளிவாசலில் தங்கி முடிந்து அவர்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கொரோனா பள்ளிவாசல் மூலமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியான நிலையில் தான் அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காகவும், அவர்களுடைய அந்த மஹல்லாவில் இருக்கின்ற வீடுகளை சுத்தம் செய்வதற்காகவும் பல முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ரத்மலான பள்ளிவாசலினால் கோகிலாவத்து ஜும்மா பள்ளி மஹல்லாவை சேர்ந்த பிரதேசத்தில் பல பணிகள், சிரமமான பணி, அவர்கள் தேவையான உணவுப் பொருட்கள், வசதிகளை வழங்குவதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினர். அது போன்று கம்பளை பிரதேசத்துக்கு ஒரு சிறிய ஒரு உதவியை செய்வதற்காக வந்து பள்ளி தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக இது தனிநபர்களுக்கு இடையில் இல்லாமல் அந்த கோகிலாபத்து ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபைக்கும் ரத்மலான நிர்வாக சபைக்கும் இருக்கின்ற சிநேகபூர்வமான தொடர்பினூடாக இந்த முடிவு எடுத்து ஏற்கனவே அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகளுடன் அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். நாங்கள் உங்கள் பள்ளிக்கு அவர்களுக்கு இணக்கம் தெரிவித்து கட்டாயம் வந்து எங்கள் மகளா உதவி செய்ய என்று அறிவித்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த அடிப்படையில் தான் இவர்கள் இதுக்கான ஒரு நிதி சேகரிப்பை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எமர்ஜென்சி ரிலீஃப் டொனேஷன் என்ற அடிப்படையில் ஒரு நிதி ரத்மலான பள்ளிவாசல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இந்த ரத்மலான பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், முஸ்லிம் மக்கள் மாத்திரமல்ல ஏனைய மக்களும் இதுக்கான உதவிகளை வழங்க முடியும். உங்களாலான சதக்காக்களை இந்த இதுக்கு வழங்கி உங்கள் நன்மையை பெற்று, அது போன்று இந்த மக்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கும். அதே நேரத்தில் தான் இந்த பள்ளியின் அவர் கோரிக்கை விடுக்கின்றார்கள். இந்த நிறைய வலண்டியர்ஸ் தேவைப்படுகின்ற இந்த பணிகள் ஈடுபடுவதற்காக வந்து நிறைய வலண்டியர்ஸ் தேவைப்படுகின்றது. அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்க முடியும். குறிப்பாக ரத்மலான ஜும்மா மஸ்ஜிதினுடைய இலங்கை வங்கிகளின் வங்கி கணக்குக்கு நீங்கள் இதனை உங்களுடைய சதகாக்களை டிபாசிட், அதாவது நன்கொடையாக வழங்க முடியும். நிதி உதவியாகவோ அல்லது பொருள் உதவியாகவோ உங்களால் முடியுமான, அதாவது சதுர உதவியாகவோ எப்படியாவதோ நீங்கள் உதவிகளை வழங்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த பள்ளிக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு இந்த நிகழ்ச்சியோட வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் தான் நாங்கள் இந்த பள்ளிக்கு வந்திருக்கின்றோம். இந்த பள்ளியில் இருக்கிற நிர்வாகிகள், அது போன்ற பள்ளியின் பேசிமாம் அவர்கள் இந்த அவர்களுடைய இந்த அனர்த்த நிவாரண சேட்டு தொடர்பாக எங்களுக்கு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அது தொடர்பான விடயங்களையும் அவர்களிடம் கேட்டறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரத்மலான மஸ்ஜிதிலிருந்து நான் ராஸ் மௌலவி, நிர்வாக தலைவர் அஸ்லம் ஹாஜியார் மற்றும் உறுப்பினர்கள் செயலாளர் ரசான் ஹாஜியார், யூசுப் ஹாஜியார் பேசுகிறோம். இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தத்தை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் சாப்பிட உணவின்றி, குடிப்பதற்கு தண்ணீரின்றி, தங்குவதற்கு வசதியின்றி மக்கள் மிக கஷ்டத்துக்குட்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் துவா செய்வது நமது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் எல்லோரும் அவர்களுக்காக அவருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு, அவருடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நாம் துவா செய்வோம். அந்த வகையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களுடைய அந்த கஷ்டங்களிலும் பங்கு கொள்வது எம் மீது பொறுப்பு. அந்த வகையில் எமது ரத்மலானா மஸ்ஜிதுக்கு வெள்ளம்பிட்டியிலே இருக்கின்ற கொகிலவத்த பகுதிக்கு நாம் உதவி செய்வதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறோம். எனவே நாம் அனைவர்களும் சேர்ந்து இவர்களுக்காக வேண்டி துவா செய்வோம், அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வருவோம். ரத்மலான மஸ்ஜிதை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் உதவி செய்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமது கஷ்டங்களை போக்கி நமது இம்மை மர்மையுடைய வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்குவான், கஷ்டங்களை நீக்குவான் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் நாம் அனைவரும் அவர்களுக்காக வேண்டி உதவி செய்வோம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமாக நிர்வாகத்தினுடைய
உறுப்பினர் யூசுப் ஹாஜர் அவர்கள் உங்களிடத்திலே முன்வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரத்மான பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நாங்கள் இப்போ 2 நாளாக கலெக்ஷனும் அதெல்லாம் சாமனம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பகுதிகள் இருக்குது. நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பகுதியை நாங்கள் நிர்வாக சபை, அதாவது கொகில பள்ளியில் நிர்வாக சபையோடு நாங்கள் பேசி பொறுப்பெடுத்திக்கிறோம். எப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணி இப்போக்கும் நிறைஞ்சி தான் நீக்குது. இந்த தண்ணி வத்தினத்தோட எங்களுக்கு வர சொல்லிக்கிறாங்க. நாங்கள் பெரிய ஒரு டீம் ரெடியாக வைக்கிறோம். ரத்மான பள்ளியால் பெரிய ஒரு குரூப் ரெடியாக வைக்கிறோம். வந்து அந்த ஏரியாவுக்கு போய்த்து அந்த மக்களோட வீடுகளை க்ளீன் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் அந்த வீட்டுக்கு திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக வைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட இன்னமும் ஆட்கள் சேர்ந்து கொள்ளையிலும்னு சொன்னால் கட்டாயம் எங்களோட சேர்ந்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தாருக்கும் வரையிலும் இன்ஷா அல்லாஹ். இப்போக்கு ஒரு 50 பேர் மட்டும் எங்களோட ஈக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரெடியாக வைக்கிறோம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அதோட அங்கே நிறைய தேவைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மக்கள் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதுக்கு எங்களால் வேண்டிய ஃபுல் எங்களோட வேலையை நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதோட நாங்கள் அங்கே போகிற நேரத்தில் எங்களுக்கு தேவைப்படுது வந்து வாகனங்கள் தேவைப்படுது. சில தனவந்தர் முன் வந்திக்கிறாங்க, அவனோட லொரியை எங்களுக்கு தாரன்னு சொல்லி. சானிடைசர் தேவைப்படுது, கைக்கு போடுற க்ளவுஸ் தேவைப்படுது, கார்பேஜ் பேக் தேவைப்படுது. அதை மாதிரி காலுக்கு போடக்கூடிய ரப்பர் ஷூ, கொஞ்சம் அந்த ஒசரமான ஷூ, அந்த சேத்துல நடக்கிறதுக்கு எலுமான ஒசரமான ஷூஸ் தேவைப்படுது. ஹை ப்ரெஷர் கன் தேவைப்படுது. இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக வேண்டியும் நாங்கள் பணங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு முக்கியமான ஒரு வேலை. என்ன கேட்டால் இப்போ நிறைய ஆக்கள் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஆக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தண்ணி இறங்கினதோட மக்களுக்கு அந்த வீட்டுக்கு போகிற வசதியை நாங்கள் எப்படியாவது செஞ்சு கொடுக்குறோம். எங்களால் வேண்டியதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அவங்களோட வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவனுக்கு என்ன சரி வீட்டுக்கு அத்தியாவசியமான சில தேவை பொருட்கள் தேவைப்பட்டால் அதுவும் நாங்கள் பள்ளியால் எல்லாம் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுற. எங்களுக்கு இப்போ ஒரு 50 பேர் மட்டும் சேர்ந்துக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த ஏரியா கொஞ்சம் பெரிய ஏரியா, பெரிய ஃபேமிலிஸ் நிறைய இருக்கிற ஏரியா. அந்த பள்ளியில் நிர்வாக சபையில் தலைவரும் என்னையோட பேசின நேரம் சொன்னார், உங்களோட டீமை கொண்டு வந்து வேலை செய்கிறதுக்கு எங்களோட பள்ளியே போதும். ஏன்னா பள்ளியில் அடித்தட்டு அப்படியே சேராய்க்குது. பள்ளியில் மேலே தட்டில் கிட்டத்தட்ட 200க்கும் மேலே மக்கள், கஷ்டமான ஆட்கள், லேடிஸும் மீக்கிறாங்க, ஜென்ஸும் மீக்கிறாங்க, வேற நிறைய கஷ்டப்பட்டு அவங்க பள்ளியால் சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. 200 பேருக்கு மேலே நிறைய ஆக்களை ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இனி இவங்களை சமாளிக்கிறதும் இந்த ஊடுகளில் செஞ்சு கொடுக்குறதும் எங்களோட ஒரு பெரிய ஒரு எங்களால் ஏண்டிய ஒரு விஷயத்த நாங்கள் செய்யணும். எங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளத்தால் வந்து முழு ஸ்ரீலங்காவும் பாதிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் பெய்த்துக்கொள்ள இல்லை. நாங்கள் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்திக்கிறோம். எங்களால் ஏண்டிய முயற்சி நாங்கள் அந்த ஏரியாவுக்கு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு 100% செய்ய இயலும்னு எங்களுக்கு செல்ல இயலாது. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% சரி எங்களால் வேண்டிய உதவி. அடுத்தது கம்புலையிலையும் மிச்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதுக்கும் நாங்கள் ஒரு உதவிகள் செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களால் கிடைக்கிற உதவிகளை பெற்று அடுத்தது மக்கள் ஏழுமண்டா ஒரு தண்ணி போத்தலால் சரி உதவி செய்ய இயலுமண்டா பெரிய ஒரு நன்மை தான். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதோடு எங்களுக்கு ஆட்கள் இந்த வேலையை செஞ்சு கொள்றதுக்காக எங்களுக்கு உதவி எல்லாட்டையும் பரவாயில்ல, எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆட்களும் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள்